வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஃபோல்டரில் வந்து நேம் கொடுத்துருங்க, கவுண்டர் அப்படின்னு. ஸோ கவுண்டர் ஃபைலில் ஃபோல்டர் கொடுத்து இந்த ஃபோல்டர் உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரில் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ மூலிமா நம்ம அந்த கவுண்டர் அப்ளிகேஷனுக்கு தேவையான மொத்த டிபெண்டன்சியும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபோல்டரை வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டது இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஃபோல்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது அந்த ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் போங்க. ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே டெஸ்க்டாப்பில் இருக்கிற நம்மளோட கவுண்டர்ன்ற ஒரு ஃபைலை நம்ம ஃபோல்டர் என்ன பண்ணுங்கள், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், நான் இப்போது இந்த கவுண்டரில் இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல், நியூ டெர்மினல். இப்போ டெர்மினல் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இது வந்து நமக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்பிஎக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். என்பிஎக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த என்பிஎக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்பிஎக்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் டாம்லாம் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ என்பிஎக்ஸ் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லா எக்ஸிக்யூட் ஆகிடும் ரியாக்டில். அப்போ என்பிஎம் -g என்பிஎக்ஸ். சரிங்களா? இப்போ என்பிஎக்ஸ் வந்து இப்போ கொடுத்த உடனே என்ன பண்ணோம், அது வந்து பேக்கேஜ் கொஞ்சம் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். என்பிஎக்ஸ்ன்றது திரும்ப சொல்கிறேன், அது வந்து ஒரு நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா என்பிஎக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்பிஎம் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியாக்ட் டாமு அது எல்லாமே இன்ஸ்டால் ஆக வேண்டியது இருக்கும். பட் இதனால் வந்து என்பிஎக்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மொத்த பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்காக அதே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நமக்கு இன்ஸ்டாலேஷன் முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இப்போது நமக்கு என்பிஎக்ஸ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு வந்து காட்டுவாங்க பாருங்கள். இப்போது வந்து 21 பேக்கேஜ் நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்பிஎக்ஸ் மூலிமா என்ன பண்ண போகிறோம், நம்ம ரியாக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். என்பிஎக்ஸ் கிரியேட் -react -app. இப்போ வந்து ப்ராஜெக்ட் நேம். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டரில் எல்லா ஃபைலும் வரணுன்றதுக்காக இப்போ தான் நம்ம வந்து ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கவுண்டர்ன்றது தான் என்னோடய ப்ராஜெக்ட். சரிங்களா? இப்போ இந்த கவுண்டர் தான் என்னோடய ப்ராஜெக்ட். இப்போ இந்த கவுண்டர்ன்ற ஒரு ஃபோல்டர் உள்ள இந்த கவுண்டர்னு ஒரு ப்ராஜெக்ட்னாவும் இப்போ க்ரியேட் ஆகும். இதுவும் ஒரு ஃபோல்டர் மாதிரினாவும் க்ரியேட் ஆகி இதோட மொத்த டிபெண்டன்சி நமக்கு ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இங்கே இதில் சொல்கிறாங்க பாருங்கள், இன்ஸ்டாலிங் ரியாக்ட் டாமு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட்டு அண்ட் சிஆர்ஏ டெம்ப்ளேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்பிஎக்ஸுக்கும் என்பிஎம்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இது தான். என்பிஎம் இருந்தால் நீங்கள் ரியாக்ட் டாமு, ரியாக்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணணும். பட் ஆனால் என்பிஎக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேக்கேஜ் இருக்கும் இதில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டைம் போயிட்டுருக்கும். ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ வந்து முடிஞ்சது பேக்கேஜ் நமக்கு. ஸோ இப்போ வந்து டிபெண்டன்சி யூஸிங் என்பிஎம் மூலிமா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், திரும்ப ஒரு இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு பெருசு இல்லை. டிபெண்டன்சி மட்டும் செக் பண்ணி பார்க்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கவுண்டர்னு நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக வந்து முடியும் போது சிடி கவுண்டர் அப்படின்ற போது நமக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இங்கே வந்துடுச்சு பாருங்கள், சிடி கவுண்டர் என்பிஎம் ஸ்டார்ட். இப்போ இந்த சிடி கவுண்டர் அப்படின்றது என்னென்னா, அந்த சிடி கவுண்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நேம். இந்த கவுண்டரோடு தான் வந்து எல்லா அப்ளிகேஷனும் நமக்கு சப்போர்ட்டிங் டிபெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து சிடி கவுண்டர் என்பிஎம் ஸ்டார்ட்னு நீங்கள் கொடுத்தா நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கவுண்டர் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து மேலே அங்கே நம்ம கவுண்டர் ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, இப்போ மேலே நம்ம இந்த இடத்துல அந்த கவுண்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நோட் மாடியூல்ஸு, பப்ளிக், எஸ்ஆர்சி, பேக்கேஜ்.json எல்லா ஃபைலுமே இதில் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிரஸ் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸ்பிரஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதோ அதில் வந்து தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆனால் இப்போ இது ரியாக்ட் மூலிமா என்ன ஆகும்,
ஸோ எல்லாமே வந்து எஸ்ஆர்சின்றது சோர்ஸ் கோட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் கோட் எதனா பண்ணுறீங்கன்னா எல்லாமே இது உள்ள தான் சேவ் பண்ணுவாங்க. package.json கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரியாக்டில் இன்ஸ்டால் ஆகிருக்க எல்லா டிபெண்டன்சியும் நமக்கு என்ன அங்கே ஷோ ஆகும். ரியாக்ட் என்ன, ரியாக்ட் டாம் என்ன, ரியாக்ட் ஸ்கிரிப்ட் என்ன, வெப் வைட்டல்ன்றது என்னென்னா எல்லாமே நமக்கு வந்து நம்ம ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அட் ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம்னா டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ண ஃபோல்டரில் தான் இருக்கும் கவுண்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் உள்ள வரணும். இந்த ப்ராஜெக்ட் உள்ள வரதுக்கு சிடி கவுண்டர். ஸோ சிடி கவுண்டர் ஒன்று இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இது பண்ணாலும் இப்போ இந்த எஸ்ஆர்சி உள்ள இருக்கிற app.js அங்கே காட்டுவோம் பாருங்கள். அந்த app.js மூலிமா தான் என்ன பண்ண முடியும், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே செலக்ட் பண்ணியிருக்க இந்த டிவ் செக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட்டாக வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் npm ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ரன் ஆகுமோ அதுக்கான கண்டென்ட்டு தான் இங்கே நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். ஒரு லோகோ டிஸ்பிளே ஆகும். அப்புறம் எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் எடிட் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட்டு காட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க்கை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்குக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த செக்ஷன் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம எதனா பண்ணணும்னா மாடிஃபை பண்ணி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதை தவிர்த்து நம்ம அடிஷ்னலாக நீங்கள் எதனா பேக்கேஜ் போடணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுறேன். npm ஸ்டார்ட். ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணோம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து இதில் டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அது க்ரியேட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா 3000 ஒரு போர்ட் நம்பர் நமக்கு என்ன ஆகும், டிஃபால்ட்டாக வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம் போர்ட் நம்பர் எல்லாமே. பட் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டு இன் ரியாக்ட். இப்போ நீங்கள் HTML ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, இல்லை ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் என்ன பண்ணலாம், இந்த எஸ்ஆர்சி உள்ள போய் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆட் ஃபைல் கொடுத்து நம்ம எஸ்ஆர்சியில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபைனலாக முடியும் போது நமக்கு இங்கே வந்துடும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் என்ன, 3000 போர்ட் நம்பரு, ஸோ நெட்வொர்க் என்ன, அதோட ஐபி நம்பர் என்ன, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஃபைனலாக ஷோ ஆகும். ஸோ இந்த 3000 நம்ம க்ரியேட் பண்ணல, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக ரியாக்ட் கிரியேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரோமில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபைலை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட்டு 3000 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம ஃபைல் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த டிவ் செக்ஷன் நம்ம என்ன பார்த்தோமோ அந்த ஃபைல் தான் ஆகும் நமக்கு இங்கே ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே வாங்க, லோக்கல் ஹோஸ்ட்டு 3000. ஸோ இது கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், இந்த ரன் ஆகிட்டு இருக்க இந்த செக்ஷன் தான் நம்ம வந்து டிவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லோகோ இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து என்ன இருக்குது, அந்த டிவ் செக்ஷனில் இருக்கிற இந்த கண்டென்ட் தான் நமக்கு அங்கே டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அங்கே லோகோ டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இப்போ இந்த லோகோ வந்து அங்கே செக்ஷனில் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம கோடில் செக் பண்ணி பார்த்தா நமக்கு இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது. ஸோ இப்போ எடிட் கோடுன்றது அது அங்கே டிஸ்பிளே ஆகிற இந்த ஸ்க்ரீன் தான் இங்கே பண்ணியிருக்கோம். லேர்ன் ரியாக்ட்ன்றது டிவ் செக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த டிவ் செக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு HTML ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், h1 டேக். சரிங்களா? ஸோ இந்த h1 டேக்ன்றது உங்களுக்கே தெரியும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ h1 டேக்கை யூஸ் பண்ணி நான் வந்து உள்ளே வந்து ஒரு வெல்கம் டு லேர்ன் வித் யாகு அப்படின்னு நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து கெட் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிட்டா போதும், இன்னொரு டைம் கம்பைல் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சேவ் தான். ஸோ நீங்கள் சேவ் பண்ணாவே போதும், உங்களோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நான் நம்ம சேவ் பண்ணேன், வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ ஸ்க்ரீன் வந்து எனக்கு நான் வச்சு இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ப்ளஸ் ஆஃப் ரியாக்ட். ஸோ நான் இப்போ இன்னொரு டேக் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் என்ன டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை நான் செப்பரேட்டாக நான் வேறு எதனா ஃபைல் மூலிமா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இது நவ் வி டிஸ்கஸ் டு எக்ஸசைஸ் நம்பர் 7 கொடுக்கணும். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து வீடியோ எடுத்துகிட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து ரெக்கார்ட் போட்டேன். ஏன்னா வந்து நெட் கனெக்ஷனுக்காக நான் வந்து வீடியோ ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங் கொடுத்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது 7க்கு பதில் 4 மென்ஷன் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் வந்து இதை இப்போயே சொல்லிடுறேன். இது நம்ம சேவ் தான், ஜஸ்ட் அங்கே சேவ் கொடுத்தா போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆகும் சேஞ்சஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம்.
ஆக்சுவலி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கவுண்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. உங்க எல்லாருமே தெரியும். இப்போ அந்த சைட்ல இருக்கிற அந்த கோடிங்க நான் காப்பி பண்ணி இங்க போட்டிருக்கேன். அதுக்கான வேணுனா அந்த லிங்க்க நான் உங்களுக்கு கீழ அ ஷேர்ல குடுக்குறேன். நீங்க அத பார்த்துங்க. இப்போ இந்த கிக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல இருக்கிற அந்த ப்ரோகிராம தூக்கி நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சேவ் குடுத்தோனே நமக்கு வந்து என்னாகும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது அந்த ஸ்க்ரீன் தான் இது. இப்போ இந்த இதில வந்து இருக்கிற ப்ரோகிராம நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் வேறு எதுவுமே குடுக்கல. யூஸ் ஸ்டேட் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஸோ இப்போ இந்த ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா 2 பட்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 0 ஸ்டார்ட்டிங் வந்து 0ன்றதுக்காக 0 செட் பண்ணேன். இன்கிரிமெண்ட் பட்டன கிளிக் பண்ணா எனக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ டிக்ரிமெண்ட் பட்டன கிளிக் பண்ணா எனக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து கவுண்டர் ஆப்ன்னு சொல்லுவாங்க ரியாக்ட்ல. சரிங்களா? இப்போ ரியாக்ட் மூலியமா நமக்கு எக்ஸர்சைஸே அதுதான். ரியாக்ட் மூலியமா ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண சொல்றான் ஆப்பு. ஸோ அப்போ அத நாம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த 2 பட்டனுக்கான கண்டிஷன மேல குடுத்துருக்கேன். அந்த 2 பட்டனுக்கான டிசைன வந்து பார்த்தீங்கன்னா, கீழ சிஎஸ்எஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். அது நான் வந்து ஜென்ரலா இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அது கிடையாது. இப்போ நான் அடிஷனலா இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த பட்டனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறேன்னா, நானு 3 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ அப்போ அதுக்கான செட் கவுண்டர் வந்து என்ன பண்ண போறேன், நான் 0 செட் பண்ண போறேன். ஏன்னா இப்போ நானு ரீசெட்ன்னு ஒரு பட்டன கிரியேட் பண்ணிட்டு, அந்த ரீசெட் பட்டனுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரீசெட்ன்னு கிளிக் பண்ணா, ஸோ வாட் எவர் யூ கேன் இன்கிரிமெண்ட் நீங்க இன்கிரிமெண்ட் வந்து நீங்க 100 வரைக்கும் ஒவ்வொரு டைம் நீங்க கிளிக் பண்ணி நீங்க 100 வரைக்கும் வந்தாலும், நான் டிக்ரிமெண்ட் பண்றதுக்கு பதிலா நான் ரீசெட் குடுத்தா எனக்கு 0 ஆயிடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீசெட்ன்னு ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ வந்து கண்டிஷன் நம்ம இங்க போட்டோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, கீழ சிஎஸ்எஸ்ல ரீசெட்டுக்கான வந்து ஒரு கோடிங் ஐ மீன் ஒரு டிசைனிங்க நம்ம உள்ள குடுக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ சிஎஸ்எஸ் வரும். ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பட்டன் 3க்கான கோடிங்க நாங்க என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே இருக்கிற அந்த கோடிங் எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்க இன்கிரிமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த இன்கிரிமெண்ட்ல இருக்கிற அது ஸ்டார்ட்டிங் ஐ மீன் அந்த இன்கிரிமெண்ட்ல அந்த பட்டன் கீழ இருக்கிற ஸ்டார்ட்டிங் ஃபுல்லா எடுத்து, அப் டூ டிக்ரிமெண்ட் பட்டன் ஐ மீன் டிக்ரிமெண்ட் பட்டன் ஃபுல்லாவே எடுத்துக்கிறேன் நான். ஸோ பட்டன் டூ பட்டன் காப்பி அவ்வளோதான். பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பட்டன் எண்டு. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன், காப்பி பண்ணி இங்க கீழ பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு வந்து ரீசெட் அப்படின்னு குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், அந்த ஹேண்டில் கிளிக் 2ன்னு இருக்கிறத நான் என்ன பண்ண போறேன், 3 அப்படின்னு குடுக்க போறேன். ஸோ 3 அப்படின்னு குடுத்த உடனே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்க்ரீன்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ சேவ் குடுத்துட்டோம். ஸோ சேவ் குடுத்தோனே இங்க ரீசெட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெட் வந்துருச்சு. இப்போ ரீசெட் குடுத்த உடனே நமக்கு 0 ஆயிடணும். ஸோ அப்போ அதுக்கு இப்போ 0 ஆகல. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம கண்டிஷன் மேல ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன மிஸ்டேக்ன்றது போய் பார்ப்போம். ஸோ அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரீசெட் பட்டனுக்கு கலர் கொஞ்சம் மாத்திட்டேன். ப்ளூ கலர்ன்னு வச்சுட்டேன். ஸோ ப்ளூ கலர் குடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், மேல வரேன். இப்போ இந்த மேல வந்து செட் கவுண்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 0 வரணும் இல்லையா? அப்போ ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 0. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணி கவுண்டர் ப்ளஸ் 0 குடுத்திருந்தாலும் நமக்கு எதுவும் வராது. ஏன்னா நம்ம கவுண்டர் 0வே நம்ம ஆகாது. 1 ப்ளஸ் மேல மைனஸ் கீழ அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன், நான் வந்து செட் கவுண்டர் 0ன்னு செட் பண்ண போறேன். இப்போ வந்து வெறும் நீங்க 0ன்னு குடுத்துட்டாவே போதும். அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ரீசெட் குடுத்த அடுத்த நிமிஷமே நமக்கு என்ன ஆகும், 0 ஆயிடும். ஸோ அப்போ என்ன பண்றோம், ஸோ செட் கவுண்டர் ஆஃப் 0. இப்போ நான் செட் கவுண்டர் 0ன்னு குடுக்குறேன். 0ன்னு குடுத்தோனே நம்ம என்ன ஆகுது பாருங்க. ஸோ இன்கிரிமெண்ட் குடுக்குறோம். இப்போ இன்கிரிமெண்ட் குடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ நான் வந்து ரீசெட் குடுக்குறேன். ஸோ 8, 9, 10, 11 போயிட்டோம். டிக்ரிமெண்ட் குடுத்தா டிக்ரிமெண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து ரீசெட் குடுக்குறேன். இப்போ ரீசெட் குடுத்தோனே டகால் 0 வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஆப். ஸோ இப்போ இந்த கவுண்டர் ஆப்போட ப்ரோகிராம் வந்து ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது வந்து நானு சொல்லிடுறேன்.